ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே ஆளு, ஒரே கிடக்கிற பார்த்திவன் மாதிரி இங்கே அழுவுற பொண்ணு தான் அங்கேயே அழுவுது. காஸ்டியூம் மட்டும் மாற்றிட்டு அழ விடுறாங்க. இன்னமும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு மக்களை முட்டாளாக்குறது வந்து எவ்வளோமான தற்குறித்தனமான வேலை இது. இப்போ பாண்டிச்சேரி போறாரு மேடம், இந்த காரோட பேனட்ல போய் மகன் விழுவுறான். அந்த ஆளு மேல தப்பு இல்லை மேடம், ஏற்றி குண்டுங்கடா, வைக்காதீங்க. பூமிக்கு பாறை மேடம், வேஸ்ட் லேக்கேஜ் ஆஃப் எர்த்து பாவம் ஏற்கனவே தாங்க மாட்டேது, குடிக்க தண்ணி இல்லைங்க, ஏற்றி குண்டுருங்க. பவுன்சர் தூக்கி வெளில வீசினான். கார் பேனட் மேல போய் ஏறி அந்த கண்ணாடியில் முத்தம் கொடுக்கும். ஏன் உன்னோட உளவியல் என்ன உளவியல்? ஏற்கனவே செத்ததெல்லாம் பத்தாதா? அதுக்கு இடையில வண்டி மேல விழுவுறதெல்லாம் யார் கத்து கொடுத்தது? இது வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு மேடம். வண்டி மேல ஏறி விழுவுறது ஆறு அடிச்சுட்டே இருக்காங்க. பின்னாடி வண்டியில இறங்கி பவுன்சர் ஓடியாடுறாரு. முன்னாடி விஜயோட கல்வெட்டை கர்ச்சீஃப் எடுத்து, அந்த வீடியோ இருக்கு, கர்ச்சீஃப் எடுத்து இப்படி தொடச்சிட்டு கட்டி பிடிச்சி அந்த கல்வெட்டில் லிப்லாக் முத்தம் கொடுக்கணும். ஒரு அம்மா கல்வெட்டுக்கே இவ்வளோ மவுசா விஜய்க்கு? நேரில் எவ்வளோ மவுசு இருக்கும்? வா மச்சையா, உடம்பெல்லாம் மச்சம் விஜய்க்கு. இன்னைக்கு நம்மளோட மூத்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களதான் ஆலய ரொம்ப நாளா, உங்களதான் ரொம்ப நாளா பார்க்க முடியல. அப்படியா? நாங்க போன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் பிஸிமா, நான் ஊர்லயே இல்லம்மா, டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்மான்னு சொன்னது நான் இல்ல. சரி, ஓகே. இன்னைக்கு பரபரப்பா டிவிகேல வந்து அவர் பாண்டிச்சேரி போயிருக்காரு. அந்த வீடியோஸ்ல நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சார், நம்ம இப்போ வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் மேல எவ்வளோ, அதாவது இவர் வரவே மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே தான் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பேசினாலும், இன்னொரு பக்கம் வந்து அவர் இங்க வரும்போதெல்லாம் மக்களோட அந்த ஒரு ஏகோபித்த ஒரு வரவேற்புன்னு சொல்லலாமா சார்? அது மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே சார். மேடம், அவர் வீட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்றாரா அது நமக்கு தெரியாது பாருங்க. அது அவருடைய திறப்பு. பொதுவாக இப்போ வந்து இடையில பெரம்பூர் வந்தார். அன்னைக்கு பெரம்பூர் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேன்னாரு. அங்கே உடனே ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே ஆள், ஒரே கிடக்கிற பார்த்திவன் மாதிரி இங்கே அழுவுற பொண்ணு தான் அங்கேயே அழுவுது. காஸ்டியூம் மட்டும் மாற்றிட்டு அழ விடுறாங்க. இன்னமும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு மக்களை முட்டாளாக்குறது வந்து எவ்வளோமான தற்குறித்தனமான வேலை இது. இப்போ பாண்டிச்சேரி போகிறாரு மேடம், இந்த காரோட பேனட்டில் போய் மகன் விழுவுறான். அந்த ஆளு மேலே தப்பு இல்லை மேடம், ஏற்றி குண்டுங்கடா, வைக்காதீங்க. பூமிக்கு பாறை மேடம், வேஸ்ட் லேக்கேஜ் ஆஃப் எர்த்து பாவம் ஏற்கனவே தாங்க மாட்டேது, குடிக்க தண்ணி இல்லைங்க, ஓசோனில் வேற ஓட்ட விழுந்துருச்சு, ஏற்றி கொண்டுருங்க. பவுன்சர் தூக்கி வெளில வீசினான். கார் பேனட் மேலே போய் ஏறி அந்த கண்ணாடியில் முத்தம் கொடுக்குறது. ஏன் உன்னோட உளவியல் என்ன உளவியல்? எனக்கு புரியல. சத்தியமாக சொல்கிறேன், விஜயெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேங்க. விஜயை பற்றி அடித்து பேசுகிறதா பேச மாட்டாங்க. விஜய் வந்து எங்களை பொறுத்தவரை மகான் ஆகிட்டார். ரிஷிகள் மகான், ரிஷி ராத்தங்க அதுபாங்க கிராமத்துல. என்ன சார் ரிஷி பின்னர் ராத்தங்க அது திடீர்னு அந்த மாதிரி இல்ல. அவர் மேல என்ன தப்பு? கார்ல போறாரு, மகன் வண்டியில விடுற, எதுக்கு விடுற? ஏற்கனவே செத்ததெல்லாம் பத்தாதா? அது தெரியுது இல்ல சார். சரி, அவர் மேல அந்த வழக்கு இருக்குன்றது தெரியுது. 41 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற எங்க கூட்டங்கள் நடந்தாலும் அந்த மாதிரி மக்கள் வந்து இறக்குறது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து மக்கள் வந்து இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அவருக்கு இதுதான் எங்களோட அன்பை நாங்க செலுத்துற விதம்னு ஏதாவது நினைச்சு தப்பா புரிஞ்சுட்டாங்களா? இல்ல, பேனட் மேல அந்த கார் ரேஞ்ச் ரோவர் நிக்கிறது கார், அந்த பேனட் எல்லாம் உழுந்து உடச்சி நிறுத்து பெண்ட் எடுத்து போட்டாலே ஒரு 3 லட்சம் இருந்து 4 லட்சம் ரூபா செலவாகுது. பேனட் பெயிண்டிங் இல்லாம அது மேலே போய் 7 விழுவுற, வீலில் பக்கத்தில் நிற்கிற, அங்கே நிற்கிற, கண்ணாடி வழியாக முத்தம் கொடுக்குற உங்கள் அண்ணனுக்கு. பவுன்சர் வந்த பிறகுதான் மேடம் அது எனக்கு அந்த பவுன்சரை பயமாக இருக்குது. அவங்க காலில் கார் ஏறிட்டா என்ன எல்லாருக்கும் வலிக்கு தர மாதிரி செய்யும். யாதவ ஒரிஜினல் அதில் வந்து ஒரு போலீஸ்காரர் காலில் கார் ஏறிட்டு. அப்ப நீங்க இன்னும் இப்படி எஜுகேட்டட்ல போலீஸ்காரங்க முன்னாடி ஓடுறாங்க சார். அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம இங்க போலீஸ்காரங்க அவங்களே எதுவும் சொல்லல. பிகாஸ் நம்ம பார்க்கும்போது உண்மையுமே அவங்கள பார்த்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் கண்ட்ரோல் பண்றது. இந்த சூழ்நிலைக்கே இப்படி இருக்குன்னா அப்ப கரூர்ல எப்படி இருந்திருக்கும்? இந்த நிலையே இங்க ரன்னிங்ல போற வண்டியில மரக்காணத்துல வந்து வண்டியில ஏறுறீங்களா? என்ன கணக்கு வழக்கு புரியல எனக்கு. பாண்டிச்சேரி போறாரு அங்கிட்ட பேசுறதுக்கு, அதுக்கு இடையில வண்டி மேல விழுவுறதெல்லாம் யார் கத்து கொடுத்தது? இது வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு மேடம். வண்டி மேல ஏறி விழுவுறது ஆறு அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த பின்னாடி வண்டியில இறங்கி பவுன்சர் ஓடியாடுறாரு முன்னாடி. அப்ப இவர் விஜய் நடமாடவே முடியாது போல இருக்கு கொஞ்ச நாள். இல்ல, அவருக்கு தான் ஆபத்து, வீட்டை விட்டே நடமாட முடியாது. இல்ல, விஜய் அவர்கள் உண்மையாவே எங்களுக்கு எந்த இடத்துலயுமே வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றதும் இல்ல, எங்களால வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இது கூட ஒரு ரீசனா இருக்குமா சார்? நம்ம உண்மையாவே விஜய் அவர்களை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமா? இல்ல அவர் வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்றத நம்ம தப்பானால சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அரசியல் வந்ததுல இருந்து எல்லாரும் கொஞ்சம் நல்லா தப்பா புரிஞ்சுப்பாங்க அவரை. பட் முதல்ல நம்ம தப்பா புரிஞ்சு அவரை பத்தி சரியா புரிஞ்சு தப்பா பேசணும். இப்ப நம்மளா தப்பா பேசினவங்களா சரியா புரிஞ்சு நம்மளை பாராட்டுவாங்க. குழப்பமா இருக்குல்ல? புரியல. அதுதான் விஜய் கட்சி குழப்பமாவே இருக்கும் உங்களுக்கு.
ஒரு பதட்டத்திலே உங்களை வச்சிருக்கிறது தான் அந்த கட்சியோட வேலை. இப்போ விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதிகள்லயும் வந்து அந்த வேட்பாளர்கள் போயிட்டு மக்கள் கிட்ட பேசுற அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையாவே மக்கள் இந்த மாற்றத்தை விரும்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறது. திருத்தணி அந்த பக்கத்துல ஒரு வக்கீலா டிவியில பேச அம்பேத்கர் மாரி எல்லாம் தானே கரண்டிலாம் போட்டுப்பாரு, அந்த மாதிரி மீசையை வச்சுக்குவாரு. அம்பேத்கர் மாதிரி கரண்டி போட்டவங்க மீசை அடிச்சவெல்லாம் அம்பேத்கர் என்ன, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் தனியா பிரச்சாரம் பண்றாரு. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். இது இப்பதானே மேடம் பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இல்ல சார், நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கணுமா இல்ல நெகட்டிவா எடுத்துக்கணுமான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இங்க உங்க நொண்ணனை பார்க்க வந்த கூட்டம் ஏப்பா அதுல ஒரு 5% தொகுதி கேண்டிடேட் பண்ணி போகல மேடம்? பல ஊர்ல கேண்டிடேட்டா யாருன்னே தெரியல போட்டிருக்காங்க. கூட்டம் கூடுறது ஃபீல்டு ஒர்க்குக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். இங்கெல்லாம் பல ஆண்டுகள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி தயாரா இருக்கிற கட்சிக்கும் எடுத்தெடுப்பே நான் தான் சிஎம்னு சொல்ற கட்சிக்கும் டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? சொல்லி முடிச்சாங்களா? ஒரு இடத்துலையும் கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணுறது பார்க்குறாங்க தனித்தனியாக. அங்கே ஒருத்தவங்க தூத்துக்குள்ளி இதெல்லாம் கைட்டு அள்ளி வீசுறாங்க. போடா அஜித்தாவா அவங்க பேர், போடா அவங்க கட்சியாவது நீ அதை போடா கேட்டாருன்னு. இன்னொருத்தர் பிரியாணி கொடுத்த கதையெல்லாம் சொல்கிறாரு. இந்த புசியானந்த ஃபோன் பண்ணி 5 லட்ச ரூபாய் பிரியாணி கேட்டிருக்காங்க, தொலைஞ்சு போகுதுன்னு கொடுத்துருந்தார் அப்படின்னு அவர் ஒரு தனியார் வழியில் பேசுகிறார். ஒரு கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாம்மா. என்ன பாண்டிச்சேரியில் போய் இப்போ என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன கழிச்சிட போகிறாரு அவர் போய்? இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? பெரம்பூரில் என்ன பேசினாரு? விஜயை பார்க்க உடனே திமுக சதியா? எனக்கு என்னமோ அந்த பொம்பளை பிள்ளைங்க மேலே திமுக பி டீம் மாதிரியே தெரியுது மேடம். அவங்க தான் கிடைக்கும் எல்லாரும் ஒன்று பார்த்தாலும் சொல்லுதுங்க மேடம். தற்கொலைகள் எல்லாம் திமுக பண்ண சதிங்க. எங்கள் அண்ணனை பார்க்க விடல. விஜயண்ணா அந்த விஜயண்ணா ஃபீலிங்ஸ் ஓவராய் கதறாங்க. ஒரு அந்த கல்வெட்டு இருக்குல்ல, கல்வெட்டில் வந்து நீங்கள் நடிகர் ஃபோட்டோலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கொடுத்தா யார் ஃபோட்டோ கொடுத்தாலும் அப்படியே வரைகிறாங்க. இப்போ நான் உடைய தாத்தா ஃபோட்டோ வரைஞ்சேன், இப்போ வந்து கலராகவே அந்த கல்வெட்டு வருது. விஜயோட கல்வெட்டை கர்ச்சீஃப் எடுத்து, அந்த வீடியோ இருக்குது, கர்ச்சீஃப் எடுத்து இப்படி தொடச்சிட்டு கட்டி பிடிச்சி அந்த கல்வெட்டில் லிப்லாக் முத்தம் கொடுக்குதுமா ஒரு அம்மா. கல்வெட்டுக்கே இவ்வளோ மவுசா விஜய்க்கு? நேரில் எவ்வளோ மவுசு இருக்கும் வா மச்சையா, உடம்பெல்லாம் மச்சம் விஜய்க்கு. சார் இதெல்லாம் நீங்க ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு இப்படி பேச. அட்வொகேட்னா எங்களுக்கு மனிதனே கிடையாது நாங்க. பொன்ராஜ் அவர்கள் பேசினதுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு வருதுன்றத நம்ம பார்த்தோம். முத்தம் கொடுத்துருக்கு வீடியோ வச்சிருக்கேன். கல்வெட்டை கர்ச்சி பழத்தோட ஒயிட் கலர் கர்ச்சி எடுத்து தொடச்சிட்டு அப்படியே முத்தம் மேடம் லிப்லாக் கல்வெட்டுக்கு. அவ்வளோ பவரா? அதிரைட்டு குடிச்சு வச்ச வாட்டர் பாட்டில் 10,000 வித்தாங்கல்ல. அப்புறம் இது ஒன்றும் ஆச்சரியப்படுத்தல மேடம். எச்சி பாட்டிலு பல்லு விளக்கெல்லாம் வாங்கினார், அந்த பாட்டிலுக்கே 10,000 ரூபா. உட்காந்த சீட்டுக்கு 2,000 ரூபா. நாற்காலியே எழுத்துல விட்டுருக்கலாங்கிற மொத்தமாவே. விஜய் யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் இதுதான், விஜயோட மூத்திரம் இதுதான், விஜயோட பி இதுதான் போட்டு ரேட் போட்டு வித்துலாங்கிற. சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ்வளவு கேவலமா இருக்கு இவங்களுக்கு. இதை விட நாகரிகமா என்னால பேசவே முடியாது மேடம். இப்படிதான் மேடம் விற்கணும், போட்டு வீங்க. விஜயோட கர்ச்சிப்பு இதுதான், விஜயோட அக்கல் முடி இதுதான். இல்ல சார், இப்போ உங்களுக்கு வந்து புரியுது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, டீச் பண்றது. நீங்க இப்படி பேசினா வந்து மக்களுக்கு அது புரியும் நீங்க நினைக்கிறீங்களா? தொடர்ந்து 3 வருஷமா அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஊடகவியம் எல்லாருமே வந்து அவருக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவருக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட்டா பேசலையே. இது எல்லாருமே மக்கள், இது எல்லாமே மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்ப மக்களுக்கு இது புரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? புரிய வைக்கணும் மேடம். பாவம் மேடம், அந்த பசங்க எல்லாம் வீணா போகுது. நான் என்ன ஒன்று ஓப்பனா சொல்றேன், கோச்சிக்காதீங்க. இந்த கம்பாரிசனே தப்பு. நான் பண்ற கம்பாரிசன் சினிமா பின்னாடி நீ திரிவதை விட, டாஸ்மார்க் பின்னாடி திரிவதை விட விஜய் பின்னாடி திரிவது ஆபத்தானது. சினிமாங்கிறது 2.5 மணி நேரம் ஷோவை எத்தனை வாட்டி மேடம் பார்ப்பீங்க? 2 வாட்டி பார்க்கலாம் ஒரே ஷோ. தலைவலி வந்துடும் 2வது ஷோலாம் கண்டினியூ பண்ணோம்னா. வீட்டில் ஓடல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸோட சினிமா ரொம்ப தொட்டு நம்மள்ட்ட இருக்கு மேடம். சாராயம் எவ்வளோ மேடம் குடிச்சிடுவான்? ஆனால் உடல்நலத்துக்கு கேடானது, இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எத்தனை குடிச்சிருவான்? சாராயம் எவ்வளோ குடிப்பான்? ஒரு ஃபுல்லு குடிப்பான்னு ஒருத்தன், அவ்வளோதான் முடியும். அதெல்லாம் அதிகம். ஆஃப்லேயே மட்டே ஆகிடுவான். ஆனால் விஜய் மேல உள்ள போதை இறங்கவே இல்லை. சாராயமாக தேடி போனவனு மட்டும் தான் குடிக்குது, பெண்கள் ஒன்றும் தேடி போகல. ஆனால் விஜயை தேடி போகிறாங்க மேடம். அதோட ஒயின் ஷாப் வாசலில் போய் நிற்கிறது கௌரவமானது நான் சொல்கிறேன். உங்க கூட்டு காசு விஜயை தேடி போகிறத விட ஒயின் ஷாப் வாசல் ஒரு கௌரவமான ஒரு வெட்டி போடுது, ரீல்ஸில் வெட்டி போடுது, நல்லா ஓடும். நியாயமும் கூட அதுதான். ஏன்னா அது ஒரு நேரேஷன் இருக்கு. உங்க கூட்டு காசு எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் விற்கிது, வாங்குறீங்க, குடிக்கிறீங்க, எங்கேயோ போய் பாழா போங்க. பாழா போகிறது தானே. பாழா போகிறது இப்படி பாழா போங்க. இப்ப விஜய் அவர்கள் பின்னாடி போறதுனால என்ன விதமான பாழா போறாங்கன்னு நீங்க என்ன சொல்றீங்க? சொசைட்டியே கெட்டு போகுது மேடம். நான் இதை விட நான் வந்து என்னைக்காவது இப்போ ஒரு மோசமான கம்பேரிசன் பண்ணியிருக்கேன்னா சொசைட்டி கெட்டு போயிடும் மேடம். எந்த நல்லது கெட்டது புரியாதவங்க மேடம். நல்லவங்க நல்லது தெரிஞ்சவங்க ஓகே மேடம்.
கெட்டவனுக்கு கெட்டது தெரிஞ்சது ஓகே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாதவன் ஆபத்தானவன் மேடம். நன்மை தீமை தெரியாதவன் இருக்குல்ல, தன்னிலை புரியாத தருதலைகள்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் ஒரு இதில் லாஸ் ஆகியிருக்கேன், எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டு உண்மைதாங்க, பிஸ்னஸ் லாஸுங்க அப்படிங்கிறவன் ஓகே. நான் ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன் பாதிச்சிட்டேன்னு. ஆனால் அந்த பாதிப்பே புரியாமல் ஒரு ஆலோசேஷனாக வாழ்றது ரொம்ப ஆபத்து இல்லை. நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டு வாழுங்க மேடம், அது நல்லா இருக்கும் அந்த லைஃப். ஆனால் நம்ம அவமானப்பட்டதே தெரியாது. சரி தெரிஞ்சுக்கிட்டாலும்னு பார்த்தா நீ காரில் போய் விடுறாங்க மேடம், அப்புறம் இதுக்கு மேலே அவங்க பேசுறது வேஸ்ட். நிறைய பேர் என்னோட ஃபாலோயர்ஸ், என் உயிரினு மேலே என்னோட ஃபாலோயர்ஸ் எனக்கு கமெண்ட் போடுறாங்க, சார் அவங்கள பற்றி பேசி உங்கள் நேரத்தை ஏன் சார் ஃபீல் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார் தெரிஞ்சுக்கிறோம், அவங்க தான் தருதலை ஆகிட்டாங்க தற்கொலையை விடுங்கன்றலாம் சொல்லிட்டாங்க.